திங்கிறது சமைக்கிறது இதெல்லாம் எவன் தான் கண்டுபிடிச்சானே தெரியல. காலையில ஏந்தா டிஃபன் சமைக்கணும், லஞ்ச் சமைக்கணும், நைட்டு டின்னர் சமைக்கணும், இதுல வேற சூடா வேற சமைக்கணும். ஐயோ கடவுளே. தர்ணியா, இன்னைக்கு சமைக்க வேணாம், சாப்பாடு வெளியே வாங்கிக்கலாம். என்னது சமைக்க வேணாமா? ஐ ஜாலி, பிரியாணி சாப்பிட போறோமா? பிரியாணி எல்லாம் இல்ல, பரோட்டா தான். என்னது பரோட்டாவா? அதான் உடம்புக்கு நல்லது இல்லைன்னு சொல்லியிருக்கேன்ல. என்னைக்காச்சும் ஒரு நாள் தானே சர்னியா. சரி சரி, லிமிட்டா 2 இல்லது 3 வாங்கி சாப்பிட்டுக்கோங்க. என்ன சர்னியா, ஆசைக்கு ஒரு நாள் சாப்பிடுறேன், அதுல இவ்வளவுதான் சாப்பிடணும் அவ்வளவுதான் சாப்பிடணும் லிமிட் வேற. என் இஷ்டப்படி சாப்பிட்டுக்கிறேன். அபி, திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, உடம்புக்கு நல்லது இல்லாத உணவை அளவுக்கு மீறி சாப்பிட்டோம்னா நோய் வந்து கஷ்டப்படணும்னு சொல்றாரு. சரி சரி, திருவள்ளுவர் சொன்னா கரெக்டா தான் இருக்கும். நீ 2 இல்ல 3 சொன்னல, அது ரெண்டுத்தையும் சேர்த்து 5 வாங்கி லிமிட்டா சாப்பிட்டுக்கிறேன். அரை மணி நேரமா கதையா சொல்லிருக்கேன், அம்பட்டுக்கும் சரிங்க சரிங்கன்ட்டு ஒரே வார்த்தையில ஊத்த பொண்ணு போயிட்டானே. வரட்டும் பாடிங்க. அந்த திருக்குறள் என்னன்னா, மாறுபாடு இல்லாத உண்டி மறுத்துண்ணி ஊறுபாடு இல்லை உயிர்க்கு. அதனால நண்பர்களே, எந்த உணவாக இருந்தாலும் அளவோட சாப்பிட்டோம்னா நமக்கு எந்த கஷ்டமும் கிடையாது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த ஃபுட் ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்க.